அந்த அண்டை வந்து வெளிப்பக்கம் கேட்கல பார்த்தீங்கன்னா ராமா கண்ணாடி சொல்கிறேன் எல்லாம் ஒரு அவார்டு கொடுத்து விடுங்க. எனக்கு அவ்வா தந்து விட்டுரும். இங்கே அடிக்கா இருங்க ஒரு பசங்களுக்கு ஒரு மொழியெல்லாம் வாங்கும்போது அப்படியெல்லாம் கலந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். பேச்சு வீடியோ வீடியோ மக்களை பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டோம். சந்தோஷம். நல்ல பெரிய வீடு பெரிய காணி உண்மையில ஓகே. நான் இப்போ வீடியோ காண்டி சொல்லலன்றா எல்லாரையும் பார்த்துட்டேன். கொஞ்சம் கங்கல்ல கொஞ்சம் சரியான கோவமாக நிற்கிறேன். ஏன்னா நான் கனகாலமாக வரையில இல்லை இஞ்சால பிடிக்காது. அப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இந்த தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கு வச்ச குளத்துக்கு கொஞ்சம் உள்ளே தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து நாங்கள் வந்தோம்னா சுவிஸில் இருக்கிற அண்டா தான் சொல்லியிருந்தா அது ரூபன். நான் கொஞ்சம் அப்படி பிள்ளைகள் மேலே நினைச்சு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிற இதில் ராமு கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய மாடுகள் கொஞ்சம் வளர்க்குறேன் தம்பி. அதோடு வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேரை வந்து நான் வேலைக்குமே விட்டுருக்கேன். அதுக்கான நம்பிக்கை இல்லாமல் இல்லை ரூபன். நீங்களும் இப்போ ஓமந்த் சைடில் வந்து வெட்டிங் பண்ணி இருக்கிறீங்க தானே. ஒரு எங்களுடைய வீட்டை எங்கள் நோமலாக்க வந்து பார்த்து ஒரு வீடியோ தம்பி நீ பதிவு செய்யறா தம்பி நீ பதிவு செய்யற மாதிரி உண்மையில் வந்து வேறு லெவலான ஒரு அண்டாண்டு. உண்மையில் வந்து எப்படி சொல்கிறார் ஒரு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு அண்டான்னு சொன்னால் உண்மையாக சுவிஸில் இருக்கிற அண்டான்னு சொல்லலாம். அதில் எல்லாருடையுமே நல்ல அன்பா எங்களுடைய எல்லாம் நான்லாம் ஒரு நாள் தான் என்னமோ காய்ச்சல் நடக்கும் அவட அந்த கதைச்சு அண்ணே சரி பிறகு கேட்குற ஒரே வேற கேட்குறேன் அண்டை அடுக்கலையே உண்மையில் அப்படி ஒரு சூப்பரான அண்டா. உண்மையாக இது இந்த பெருந்தன்மை இல்லாத அண்டா. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக எங்களோட கதைக்கிற எல்லாருமே வந்து அந்த பெருந்தன்மை ஒன்றுமே உண்மையாக இல்லாத வந்து பழகிறது என்றதுன்னா நாங்கள் பழகிற விதம் அப்படி எல்லாருமே நாங்கள் அப்படி தான் ஃபோன் அடித்தா கூட ஆன்சர் பண்ணாமல் யாருக்குமே நான் விடுறதே இல்லை. அப்படி ஒருவேளை ஆன்சர் பண்ண ஸ்பாட்டில் விட்டால் கூட திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன நேசித்து பார்க்குறவங்கள எல்லாருக்குமே வந்து அது ஒரு விருப்பமாக இருக்குது மனதில். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிற அண்ணா நிற்கிறார். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்டை வந்து வெளிப்பக்கம் கேட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமா கண்ணாண்டு சொல்கிறேன் எல்லாம் பிள்ளைகள் மேலே நினைச்சு வச்சுக்கிறோம். மாடு என்ன மாடு மற்றது பசு மாடு நிற்கிது, நாய்க்குட்டிகள் நிற்கிது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கோழியே கிட்டத்தட்ட ஒரு 120 கோழி நிற்கிது. அந்த மாதிரிக்கு வந்து அண்டா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நோம்பலாம் வந்து இப்போ அண்டா பார்க்க சந்தோஷமாக இருக்கு. வேணாம் இந்த வெளிநாட்டில் இருந்து இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கும் இல்லை. அப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். நாய்க்குட்டி எல்லாம் வருது கடிக்கிற மாதிரியே வருது. அதான் குலைக்காத கடிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் குடிங்க நீங்கள் வருது ஐயோ குடிங்க போடா. ஐயோ இங்கே இங்கே கட்டி போட மாட்டீங்களா அண்டா? நான் குளிச்சு கொண்டு நிற்குமா சுசி அதுக்கு என்ன இருக்கு அதுக்கு இது வீடு அஞ்சாண்டு தானே எவ்வளோ போடு இங்கேம்மா உவியல் நிற்கணும். நாய்க்குட்டி இருந்தால் எப்படி கூட இங்கே வரும் நாய்க்குட்டி தான் கூடுவா கடை. அவன் 2 பேரும் கொஞ்சம் வேலைக்கு நிற்கிறீங்க. வெட்டி முடிஞ்சு இல்லை கொஞ்சம் ஒரு தான் போட அங்கே இது ஒன்றுக்கு தாண்டி வரும். வைக்க கணக்கா வரண்டி அம்மா எத்தனை மாடு நிற்கிது? கேட்டு தராங்க இதில் ஒன்று ஒடிக்காதானே? யாரு
ஏய் ம் விளையாடுங்க ஆட்டாமல் பால் கறக்க போறீங்களா? நான் பால் கறத்தா இப்போ போய் அந்த பிளாக் வச்சு சந்திலாம் படுப்பேன். கிட்ட வாங்க. ஆனால் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் வெளியில் வர்றாங்க, வெளியில் போட்டா அவள் கொஞ்சம் குழப்படியன்றியன். கட்டி போட போகிறீங்க அதில். ஆனால் உண்மையில் நல்ல நன்றி கடன் இருக்கிறீங்களா அந்த அண்டாக தெரியுமோ? இவ்வளோ மாட்டே நல்லா பராமரிக்கிறீங்களா ஐயா? வாங்க ராஜா காட்டுங்க கிட்ட வந்து. ஆ ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம். ராஜா இது கண்ணா. எது இது ராஜா. ஆ அந்த அதுல இருக்க சிவப்பு நாம கண்ணா. ஆ அந்த அதுல அவங்க படத்துல ஆமாம். அவன் ராமு. ஆ மற்ற அதுக்கு பக்கத்துல இருக்கிறது விஷ்ணா. ஆ மற்ற ஒரு விஷ்ணு ஒரு கண்டனி. எனக்கு கண்டு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பேர்? உனக்கு ராஜா. ராஜா உண்மையா ராஜா தான் பிடிக்கும். ராஜா மாதிரி தான் நிற்கிறாள் பார்க்க என்ன? அப்படிதான். சத்தமிழா கூட வருவேன். எத்தனை மாட்டுக்கு பால் கறக்கணும் ஐயா? 3 மாட்டுக்கு. ஆ அவங்களால வெயிட் பண்ணி கொண்டு இருக்கீங்களே என்ன? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு மாடு என்னாலும் கறக்க விட்டு ரெண்டு பேரும் தான் நிற்கிறீங்க. அவன் தோட்ட வேலை மட்டும்தான். அதே தோட்ட வேலையா? உங்களுக்கு தான் வேலை கூட என்ன? காலெல்லாம் கட்டணுமோ ஐயா? குழப்படி. இவ்வளோ கொஞ்சம் குழப்படிக்காள். ஆனால் மொத்த பார்த்தா தெரியல, அவ்வளோ குழப்படமே தெரியல. குழப்படியன்றி இடுக்கியும் இருப்பேன். அவங்கள கோபம் இருக்கோ? இல்ல எல்லாருக்கும் எங்க என்ன எடுக்க மாட்டேன், வேற ஆக்கள் யாரு மாட்டா எடுக்க. ரைட் ரைட். உங்களை பட்டிக்க நிக்க விட மாட்டேன். ஆ இதுவும் அப்படிதான். இந்த ஊர்ல நிக்கிறாள் சிவப்பி. ஓ சிவப்பியோ. பேர் வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மியா? அவன் புதாக்கள் கண்டா குழம்பிடுவான். 2 காலம் கட்டணுமா ஐயா? பட்டம் காலம் கட்டாட்டி இப்போ நீங்க நிக்கிறபடியே பிரச்சனை. இல்லை இப்போ நாங்கள் இல்லாட்டா கட்ட தேவையில்லை கால். இல்லாட்டி கட்ட தேவையில்லை பா. புதாக்கள் கட்டிக்க வந்தால் ஆமாம். அவன் தர மாட்டான் காலம். கட்டி அவாக்கும் ஒரு பக்கம் என்ன? எங்களுக்கு பயம் இல்லை. இந்த வாக்கு என்ன பேர் சொன்னீங்க? இவாக்கு அம்மா. வாக்கு அம்மா. அம்மா கணக்கு அப்படி தடவைக்க பேரை சொல்லணும். முன்னுக்கு போயிடாங்க. ஆனால் சாதுவாக திருவிழையும் கொஞ்சம் சேப்பு அடிக்குது. அம்மா இந்த சேப்பு அடிக்குது. உடம்பு அப்படித்தானே? அம்மா அந்த கண்டுதான் அந்த ஆவில் நிற்கிற அந்த சிவப்பு நான் சொன்னேன் கண்ணாண்டு. ஆமாம். வாண்ட வாண்ட மோண்டாங்க. வாண்ட கண்டுக்கு பேர் பூஜாவும். எது பூஜா? பூஜான்றோ இந்த ஊரில் நிற்கிறான். மற்ற வாண்ட இப்போ போட்ட கண்டுக்கு பேர் பரணி. பரணியா? பால் கறக்க எடுத்துட்டீங்களா எல்லாம்? பெரிய மாடு தானே மாடு. இது நான் அவுட்டு விட போகிறீங்களா? இங்கே வாங்க திரு மாட்டு கண்டுக்குட்டி இடிச்சால். கண்டுக்குட்டி இடிக்காத. அதான் கவனம் 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 கவனம். என்ன பால் குடிக்க விட போகிறீங்களா? உதிண்டானோ பாண்டியா? அது சரியான பசிலாம் நின்றுருக்கா? கொஞ்சம் குடிக்க விட்டா காணும் போல என்ன? தளம்பு வச்சுக்கிங்களா மாட்டில்? தளம்பு இன்ஜெக்ஷன் இடாகும். குறி குறி சில நேரம் இங்கே பிரச்சனை தானே. மாட்டுக்கு குறி வைக்காம விட்டோம்னு சொன்னா மாடு மாறுபட்டுருமே. மாட்டை கடத்தி போடுவாங்க. கடத்தி போடுவாங்க. ரைட் ரைட் ரைட்டா.
பாரத் எனக்கு இந்த பேரெல்லாம் பிடிச்சிருக்கு. இவர் ஒரு குழந்தை மாதிரி. என்ன பேர் சொன்னீங்க? இவருக்கு ராஜா பேர். ராஜா. உண்மையா ராஜா மாதிரி தான் கிடக்கேன்னு. ஆள் சைலண்ட் தான். ஆனால் பிரச்சனை எடுத்தாடு தானே. ஐயோ அப்போ எங்கே கொண்டு போகணும் நீங்கள் பால் கறந்து? பலர் பண்ணையை கொண்டு போவோம். நார்மலாக இப்போ இந்த அம்மாவில் எத்தனை பால் வரும்? இதில் நாங்கள் 5 போத்தல் பால் 5 லிட்டர் பால் கறக்குறாங்க. 5 கிலோ டெய்லி 5 லிட்டர் வருமா? அதை கட்டி போடணுமா வாங்கால? ஓ கட்டாட்டி நான் பால் எடுக்கிறேன். என்ன கூடாது காணும். கிட்ட வந்து நிற்கலாம் தான் நாங்கள். அது கண்ணாலாம் பார்க்குறாம்மா. எனக்கு தான் வேலையை காட்டப்புறம் கறக்க விட மாட்டேன். அதில் புதாக்கள் வந்து நிற்கிறாங்க. என்ன போட்டு செய்கிறாய்? இது என்னையா இது? இது தேங்காய் இழுக்க ரைட்டு. ரைட் ஓகே. தேங்காய் சொட்டு போட்டால் எங்களுக்கு இழுக்கச்சுவோம். ரைட். இப்போ 1 லிட்டர் பால் என்ன விலையா? 167 ரூபா 50 பைசா. வெளியில் கொடுக்குறேன்டா 200 ரூபா கொடுக்கலாம். வெளியில் என்ன எடுக்க மாட்டேங்குதோ? வெளியில் எடுக்கலாம். நாங்கள் பண்ணைக்கு கொடுக்குறோம். கப்போல் அந்த பின் இதெல்லாம் அதபடியாக கழுவி விடுங்க. அது கீழே வைக்கிறேன். ஓகே. அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு நாளும் இடித்தது இல்லையோ? சரி இடிக்கமா. நான் தானே சாப்பாடு வைக்கிறது. அதனால என்ன? அப்போ அதனால இடிச்சா வேலுக்கு சாப்பாடு கட் ஆகும். அதனால பார்த்தீங்களா விலங்கு தானே. ஓ அம்மா ஆக்கள் நின்றா கொஞ்சம் குள்ளப்படி இல்லையானால் பேய் அணிக்குமே. கால் கட்டுற வேலை. இப்போ எங்களுக்கு தான் கால் கட்டி கிடக்கு. ஓ உங்களுக்காக தான் கால் கட்டி. அப்போ உதாரணம் ராஜினாமல் பூச்சன் தானே. ஓமோ ஐயா எவ்வளோ வேகமாக கால் கரண்ட் பாரு. அதுதானே. நார்மலாக 5 லிட்டர் வரும் என்ன? ஓ இது 2லேயும் நாங்கள் இதில் 2 கறந்தா 4.5 லிட்டர் பால் வரும். இப்போ இந்த ஒரு மாட்டில் எவ்வளோ வரும்? இவா 4.5 4.75 கறப்பா. 4.75 நார்மலாக இப்போ 5 லிட்டர் படி பார்த்தாலும் 10 லிட்டர் தானே 2 மாட்டில். ஓ என்ன நீங்கள் கறக்க போகிறீங்களா? இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் பசுப்பாலெலாம் சும்மா காலமையில குடிச்சு வரணும். உடம்பு கவலாம் எல்லாமே. பசுப்பால் முட்டை அதை சாப்பிடுவோம். எவ்வளோ காலம் நிற்கிறீங்க இங்கே? நான் 2 வருஷம் நிற்கிறேன். எப்படி ஏன்டா? இல்லை ஆனால் கொஞ்சம் கோவம். கொஞ்சம் கோவம் தான். ஆனால் பாசத்தை மனசில் கொண்டு தெரியுதா? அதான் அந்த மாதிரி உண்மையா சீரியஸாக நான் வீடியோ காண சொல்லல. 5-6 சூப்பர் ஒரு நாள் தெரியுமோ. எங்களோட பழகி ஒரு கிட்டத்தட்ட 10 நாள்னான்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசம் வச்சு பழகுறா. அந்த எல்லாரையும் நம்புற. அதுதான் அங்கே இருக்கிறீங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவே நீங்கள் நம்பிக்கை திரவங்கள் செய்யக்கூடாது. 2 வருஷம் ஆச்சுட்டேக்க நீங்கள் பரவாயில்ல தான். ஓகே அவங்க நம்பிக்கைன்றது தான் வச்சுருக்கா 2 வருஷம் வேணும். இல்லை எல்லாரும் இப்படி விசுவாசமான வேலை செய்ய மாட்டோமில்ல.
எங்கிட்ட சுத்தமான பால் கிடைக்கும். ஆ தண்ணி கலக்கிறதோ அந்த வீடியோ சரி, தண்ணிகள் எல்லாம் கலக்கக்கூடாது. நாங்கள் சுத்தமான பால்லாம் கொடுக்குறோம். அதான் ரைட். ம் கணக்கில் கறக்கிறதா இருக்கும். இல்லை ஆத்து எச்சில் கறக்க மாட்டீங்களா? அது புது ஆக்கள் அனுப்பிட மாட்டேது கறக்க என்ன கலந்து வர ஒரு அனுபவம் தானே. ஏதாச்சும் சிக்கலண்டா நீங்கள் நிற்கிறீங்களா? அதான் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சிலுதான் வந்து இப்போ களத்தில் இறங்கப்புறா பால் கறக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் பால் இப்போ படிவடிங்களை இப்போ கறந்தீங்களா சுவரை உங்களுக்கு நான் பாருங்களா எங்க வேறு எடுத்துருவேன். அப்படி இல்லை சொல்லு, எவ்வளோ பேர் வேலையில இருக்கணும் சும்மா விளையாட்டா பால் வடிவா கறந்தீங்கன்ட்டு உங்களுக்கு பாருங்களா உங்களுக்கு வேலை ஷுவராக எடுத்துருந்துச்சு. ரெண்டு காலம் கட்டு தான் இருக்கு. அப்போ இடிக்காதுன்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நான் தேவையில்லை. பிரியா நிற்பா. பிரியா பார்த்து எதுக்கு நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. அங்காளம் கறக்கணும் கூட அங்காள மடியில். நான் நல்ல மாடு இல்லை உங்களுக்கு. நல்ல மாடு தான். இது இப்போ தெரியலையே. இல்லை இப்போ கொஞ்சம் புதாக்கள் அப்படியே கொஞ்சம் குழப்படி செய்வா. அங்காள நிற்கிற அக்களை கவலுக்கு தெரியாது. நீங்களும் கறக்க போறீங்க? நான் கறக்கிறேன். நான் கறந்து நீங்களும் கறக்கணும். நீங்கள் முதல் கறங்க நான் அடுத்த கறங்க. நீங்க என்ன கறக்க விட்டு ட்ரையல் பாக்குறீங்கன்னு அப்படி நிற்க கூட சந்தேகப்படக்கூடாது. என்ன ஆக்கள் நின்றா பால் ஒழிக்கும். அதான் இருக்குது. ஒழிச்சு போட கொஞ்சம் ஒழிச்சு போடும். என்ன புது ஆக்கள் நிற்கிறப்படியா வாக்கு கூச்சுருந்தானே. நான் போட்டு பின்னே போட வரட்டேன். இல்லை இல்லை வரங்க இன்னும் முடிஞ்சுதான். இப்போ இடம் தெரிந்தானே உங்களுக்கு? இப்போ இடம் தெரிந்தானே? மெஞ்சானே நான் வந்து நிற்கப்போ அடிக்க பால் கொடுக்குற இடம் பக்கத்தையோ இல்லை கொஞ்சம் தூரம் போ. இனி இப்போ எங்களுக்கு இடம் தெரியும் தானே. எங்களை பொழுதுபோக்கு முழுக்க இங்கே தான் இருக்கும். வீட்டை போர் அடிச்சா இங்கே வர வேண்டியதான். அந்த ஜம்புக்காய் மாங்காய் எல்லாமே இருக்கு. போய் கொண்டு வந்தா ஜம்புக்காய் மாங்காய் நீங்கள் என்ன காசு வந்துட்டு தான் கொண்டு போகும். என்ன ஜம்புக்காய் ஜம்புக்காய் இங்கேருந்து என்ன கொண்டு போனாலும் எனக்கு புரியாது. எனக்கு தான் வந்துருக்குறான். அப்படி ஒரு நல்லவா அம்மா பையன் வைக்கணும். அம்மா என்ன செய்யறான்னு கோவப்படுதான். அதாவது கலைக்கவும் கூடாது. கண்டுபிடி அடிக்காது. ஆள் கொஞ்சம் சரியான அமைதி விழாங்க கிடக்கா. இது பேர்தான் அமைதியோ? அப்போ கண்டினிக்கல ஒரே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ தான் அது நிறுத்தி அதை எழும்பி நிற்கிறேன். ராஜா ராஜா ராஜாக்கு நோங்க கட்டு தான் போட்டுருவேன். எல்லாம் எங்கள் கை இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன இல்லைங்க பிறவன். ஓ நான் விட்டு விட போகிறீங்களோ? கொஞ்சம் குடிக்கட்டு. இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்க பட்டிக்க புதாக்கள் வேணா நான் எல்லாம் வந்துடும். இவையில பழக்கப்பட்டு நம்பலாங்க. அடிக்கல ஆக்கள் நீங்கள் கண்டுபிடி விட்டுக்காரங்க கிடைக்குங்க காஞ்சிருவீங்க. புரியும் புரியும் சொல்லுவாங்க. ஆனால் 2 நாள் வந்தால் அப்புறம் பழக்கப்பட்டுருவேன். வேலு கொஞ்சம் பழக்கிறவ கொஞ்சம் கஷ்டம். மற்றது உங்கள் நீங்கள் பின்பிட்ட போகிறோன்னா பயங்கர தான் போடும். நாய் அடைக்கே இல்லை. கடிக்க இன்னும் நிற்குது நாய். இன்னும் நாய். ஓ இந்தியாப்பூ மாமா அடிக்கிறவா. ஓமா வந்துட்டோம். என்ன மாமா? ஓ இப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல. ஏன் மாமா? அது வரப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம். திலதான் பால் கறக்கிறவா கறந்து போய் ஒழிச்சு போட்டேன். அம்மா
அந்த புள்ளைய பார்வையே புள்ளையா இருக்கு. அங்கே பார்த்துட்டு நான் கூட கிடைக்காதோ இல்லை அங்கே எங்கே போவோம் உங்களுக்கு என்ன போவோம் பேச்சு போட்டேன் ஏ வீடியோ ஆன் பண்ணேன் வீடியோ மக்களை பார்த்தீங்கன்னா எடுக்க விட ஏன் எடுக்கலனே எடுக்கிறீங்க தொப்படி வச்சு எடுக்கிறீங்க நீங்க அப்படியே தான் நீங்க உங்களை பார்க்கத்தான் தெரியுது தெரியுமா வீட்டுக்கார ஆக்கள் மாதிரி ஏன் அந்த வேலிங்க வேலிக்கரையோரத்தை நிற்கிறீங்க ஐயோ ஐயோ இல்லை ஆ வாம்மா எல்லாத்தையும் அம்மாண்டா கூப்பிட்றீங்க அவளையா வேறு இவருக்கு கால் கட்டிட்டாங்கோ கால் கட்டி தான் இதில் கிடக்கணும் இதுலேயும் கிடக்கணும் அதுலேயும் கிடக்கணும் அவள் 2 பேரும் குழப்படி இல்லை குழப்படி இல்லை இல்லை என்ன பிரச்சனை காலை கட்டி கொடுங்க விட மாட்டேன்டா இப்படி கால் கட்டேடாது ஏன்டா விட மாட்டேன் இப்படி கால் கட்டேடாது பார்த்துறீங்க இல்லை இது நான் என்ன செய்தாலும் யாரும் இருப்பாள் முன்கால அடிச்சு விட்டுருந்தோ முன்கால் தூக்கம் தூக்கமா எந்த காலமும் முன்கால சரியா பாருங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுதான் பத்தியலோ பா பா என்னது ஒரு ஆவாண்டு கொடுத்து விடுங்க அப்புறம் அதை எனக்கு அவ்வா தந்து விட்டுரும் கொடுங்க கொடுங்க ஆவாண்டு பயமா இருக்கு தங்கம் மற்ற கால கட்டதே இல்லையா ஒரு கால் தான் மாடு என்ன உனக்கு என்னடா இது ஐயோ கொம்பு காட்டாத குடிச்ச உடனே அடுத்து வந்து சில வந்து பால் கரை கேட்க பாப்போம். ரெடி தானே ரெடி பயமா இருக்கு அதான் என்ன சில இது நான் இருக்கேன் மற்ற காலில் அடிச்சு அது இடிக்காது இப்படி இருந்தே கால் இப்படி இருந்தா நீங்க கறக்கணும். நீங்க பயப்படாதீங்க முன்கால அடிக்காது கால் இருக்குது இப்படி வருது. நீங்க இருங்க அது இருங்க அதுல. இருங்க இருங்க நீங்க பேசாதீங்க. நீ பயப்பட பயந்தா சரி வேற. இருங்க நீ காரங்க கராங்க இருங்க. பயப்படாங்க. ரைட். இங்க. சரி நீங்க கராங்க நீங்க சரி வேற. சரி வேற. வேலை செய்யல. இதுவா கறந்துருப்பா. வேலையே கள்ளப்படுற அதான் பிரச்சனை. இல்ல அது காலை எப்படி தூக்கினு பார்த்து நீங்க தானே எனக்கு கறக்க விருப்பம் அடிக்க இடம் இல்ல அடிக்க இடம் இல்லையே காரங்க என்னங்க கராங்க இருங்க நீங்க பயப்படாதீங்க காலை தூக்கி போட்டு விட்டுருவா கரக்கல் கிட்ட இப்படி விட்டுருவா பேந்து விட்டுருவா இருங்க ரைட் இல்ல அடிக்க கால் தூக்காத இல்ல அடிச்சா கால் தூக்கா இல்ல அப்படி இருங்க 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 இப்ப இருங்க 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 இப்ப இருங்க இருங்க அப்படி இருங்க பட் இருங்க அப்படி கறக்குறீங்க இருங்க ரைட் அப்படி ரைட் இதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு ஒரு பசக்கருக்கு ஒரு மத்தியானம் ஆகும் போல அப்படியே கலந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும் என்ன சிலவர் நினைக்கிற ஈஸியான வேலை என்றோ இதில் இன்னும் 3 ஜோக்கு எடுக்கணும் காவாசை கூட வரையில ஓமந்த பக்கம் கேட்கலாம் வேலை ஓமந்த முடியல சேர்க்கலாம் எடுக்க குறைஞ்சது 10 மாட்டை கலக்க விட்டா சரி உங்களோட சைஸுக்கு வந்துடும் அதுக்கு தான் கேட்குறேன் ஐயோ அப்படி பழக்கப்படுத்திச்சு அப்புறம் என்ன இன்னும் கிட்ட போங்க கிட்ட போங்க அதான் உங்களுக்கு பயமா இருக்கு பழக்கப்பட்டுட்டீங்க நானே போங்க வாவ் புரேன்
அடுத்து நீங்க தான் கறந்து விட போறீங்க. ஏங்க பால் வந்து பழைய வந்தேன் நீங்கள் அப்ப நான் என்ன கூட்டிட்டு வந்து நீங்க இங்க கால் எல்லாம் போடுது. அது பேர் எப்படி லேசில் வேறு மாடல விட அதேண்ணே. இது நாங்கள் கால் கட்டுற ஒன்று வீட்டு இல்லோ. ஆமாம் ஆமாம். அம்மா அப்படியே கரெக்டாக இப்பதான் வால் ஆட்டுது. நீங்கள் இப்போ கலங்க ஓகே சரி விடுங்க. நீங்க கொஞ்சம் கறங்க. நீங்கள் கலங்க அது ஐயா டக்குனு கலந்துரு பால் ஒன்று கொடுக்கணுமா கையெல்லாம் கழுவணும். அது கழுவணும் போய் இடம் கூட பண்ணலாம் சேர்க்கப்புறம் பாருங்க எப்படி கலர் வந்து கரெக்டாக நான் இப்படிதான் கழுவணும். வாக்கும் கொஞ்சம் போக பழக்கத்தில் வந்துருமே நான் கரெக்டாக கவலை கட்டுறேன். நான் இங்கே இருக்க போறேன். அப்போ ஐயா என்ன அது கல்யாணங்கள் கட்டி கேட்டீங்க பிள்ளைகள் குட்டிகள் எந்த புள்ளிகள் எல்லாம் வெளிநாட்டுலையா வெளிநாட்டில் வெளிநாட்டுலீங்க கதைக்கிறவையா பிள்ளைகள் ரெண்டு கதைக்கிறவையா பிள்ளைகள் ஓ வர சொல்லி கொண்டு இரவுல பொழுதுபோக்கு என்ன ஒழிச்சிருக்கிறப்பா இரவுல பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு போயிட்டு இப்போ ஐயாண்டிக்கு எங்கட வீடியோஸ் பார்க்கட்டும் என்ன வீடியோ ஐயாக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைங்க என்ன நீங்கள் கொடுத்துருக்கோம் வீடியோ பாருங்க இங்கெல்லாம் பிடிக்காக்க சைலண்ட். அது அதில் இருக்கிற அந்த சிவப்பு தான் உங்களை படி மற்றபடி ஒரு சொல்லிட்டு ஒழிச்சு போட்டு நம்ம பாடு இன்றைக்கு தெரியல. நாங்கள் வந்தாக்காண்டி ஏன்னா ஓகே அவ்வளோ கூடவாம்மா கோழி குஞ்சு பார்க்கல கோழி குஞ்சும் பார்க்க போகிறீங்களே ஆனால் உண்மையாக நினைக்கல தெரியுமோ உங்களை பால் கறக்க விடலாம் போலாங்களே சந்தியில் எங்கேயும் வேலையை சேர்த்துட்டு நான் போகிறேன் சரியோ. இப்போ என்ன ஊட்டி கொண்டு போகிறேன். சரி நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஐயா வந்து பால் வந்து இன்னும் 2 மாட்டை வந்து கறக்கணுமா. வங்காள கோழியையும் பார்த்துக்கொண்டு ஐயாவோட கழிச்சிட்டு நான் ஒழுக்கிடுவேன் சரியா. பாருங்க அண்டாண்ட காணிக்க பாருங்க ஜம்பிக்கா இஞ்சி அப்பு காணுமே ஒன்று காணுமே கூட சாப்பிடக்கூடாது கழுவணும். கழுவிட்டு சாப்பிடுங்க. நல்ல மாமரம் தங்க மங்காயம் உண்டு அப்படிங்கிட்டு போவோம். இப்படிங்க இருக்க போனு தண்ணி வராது போல. இது வைக்கோல் இது வைக்கோல் கொஞ்சம் வச்சிருக்கோம் மாட்டுக்கு. என்னதுக்கு தென்னை மரத்தில் எல்லாம் இதாடிச்சு கிடக்கு என்னென்னு சொன்னால் தென்னை மரத்துக்கு வந்து நாங்கள் என்னத்துக்கு அடிச்சு வைக்கிறோம்னு சொன்னால் வண்டு வராமல் வண்டுகள் பூச்சிகள் வண்டுகள் பூச்சிகளும் தென்னை மரத்துக்கு வரக்கூடாண்டாண்டி இதை பூ வச்சு வைக்கிறோம். இது வந்து நாங்கள் மாட்டுக்கு புகை போடுறதுக்கு வச்சு வைக்கிறோம். பிறகு மாட்டுக்கிற நுழம்பு கடிக்காம இருக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் புகை போடுறதுக்காக வச்சு வைக்கிறோம். அங்கே கோழி கூட காணியது கோழிக்கு காலையில் இருந்து பார்த்து கொண்டு வருவோம். அங்காலே வீடோ? ஓ அதுலேயும் ஒரு வீடு வேற யாக்கள் வீடோ? இல்லை இது எங்களோட ஒரு சின்ன தோட்டம் மரவள்ளி தடி வச்சிருக்கோம். மரவள்ளி தோட்டம். இளநி இந்த அவ்வளோ பூக்கண்டு எல்லாம் வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்க. கோழிஇந்த குரலை வேறையா கடை கோழிஇந்த குரலை வேறு வந்து பான் கோழி பான் கோழியா காட்டுங்க. வெளியில போகாதோ பாருங்க போனா போட்டும் பார்த்து இந்த கோழியில பெருசா பாருங்க இவ்வளோ பெருசுண்டு. நாயை விட மூச்சம் அது வேட்ட குரல்லாம் ஒரு வித்தியாசம் கிடக்குன்னு.
அது பெருசு நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் வீடியோ போலீஸ். என்ன பெருசுன்னு பார்த்தீங்களோ? ரைட் வாங்க பார்ப்போம் ஐயா. வீட்டை பார்க்க போறீங்களா? சரி, கோழி கோழி அங்கே இருக்கு பின்னுக்கு. முட்டை ஓடுற கோழி எல்லாம் அங்கே முட்டை போடுற கோழி இதுக்கே நிற்குது, அங்கே நிற்குது. போடா இருந்தால தண்ணியை திறந்து விட்டோம் அது. வாங்க நாங்கள் அதில் கால் கழுவோம். இங்கே அதில் மாங்காய் இருக்கு பாருங்க. ஐயோமா புதுங்க அந்த மாங்காய். கோழி குஞ்சுக்கு தண்ணி போகாதோ? கோழி இதுக்குள்ள நிற்குது கோழி. அதுக்குள்ள தாரா நிற்குது. எங்க தாரா? வாங்க தாரா பார்ப்போம். அதுக்கே தாரா நிற்குது. கோழி மட்டும் இல்லை தாரா நிற்குதா? தாரா வான் கோழி. கூப்பிடுங்க அங்கே நிற்கல. ஒரு பெராணி வா வா. நாங்கள் இங்கே ரெண்டாவது சரி ஓகே. நாங்கள் நல்ல மாதிரி எல்லாமே வந்து இப்போ சுவிஸில் இருக்கிற அண்டாண்ட காணி வீடு வளம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். சந்தோஷம் ஐயா, நன்றி கடனாக இருக்கிறீங்க. அவங்க இன்னும் நல்ல விசுவாசம் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் நீங்கள் சில நேரங்களில் மென்மேலும் அவள் எதுவும் உதவியலோ இன்னென்றாலும் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறா. அண்டி நிறைய உதவி எனக்கு செய்திருக்கிறா. இல்லையண்டி சொல்லி இல்லை அண்டி இப்போயும் ஆள் நல்லது. நிறைய உதவிகள் எனக்கு காசு இருந்தாலும் இந்த சாப்பாட்டு விஷயத்தால் இருந்தாலும் அண்டி ஒரு நாளும் குறைவிட்டது இல்லை. என்ன கூட நிறைய தடவை வந்து கழிச்சிருக்கிறா. ரூவன் உண்மையில் வந்து நல்ல விசுவாசமான ஒரு ஐயாவாம். ஆனால் விசுவாசமான ஐயாவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற வந்து நான் வந்து இப்போ ஓமன் சைடில் வந்து கல்யாணம் பண்ணி இருக்கேன். ஒருக்கா நீங்கள் இருக்கா உங்களோட வீட்டை போய் தந்த வீட்டை போய்க்கா ஐயாவோட பார்த்து கதைச்சு ஒருக்கா மேலோட்டமாக போய் பார்த்துட்டு வாண்டமே சொல்லியிருந்தபடி தான் நான் வந்தேன். நான் எனக்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் மேலே ஆகுதா? இங்கே நான் வந்து இப்போ 2 வருஷம் பூர்த்தி ஆகுது. ஆனால் 2 வருஷத்துக்கும் எனக்கும் அண்டிக்கும் எந்த விதமான முரண்பாடு வரையில்லை. அது வரக்கூடாது, வரையில்லை. அண்டி சில விஷயங்கள் சொல்லுவா, இது புள்ள இது சரி என்ற அண்டி சொல்றது சரியாத்தான் இருக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் எங்களோட பிரச்சனை. ஆனால் அண்டி வந்து நல்ல மாதிரி தான் எங்களோட இதுவரை காலமும் புழங்குறா. இல்லை நான் இப்போ பழகவளுக்கிட்ட ஒரு 10 நாள் தான் வரும். உண்மையில் அவங்கள்ட கதை வளங்கள் இல்லை அந்த பழகிற விதங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்பொழுது ஒரு மனசில் ஒரு வஞ்சம் இல்லாமல் ஒரு ஒரு அஞ்சாக்கு ஒரு வஞ்ச சூது அன்று வேற்றுமை பார்த்து பழகிற இதுவும் ஆளும் இல்லையாண்ட. ரெண்டாவது எல்லாத்தையும் ஓப்பனாக நேராக எல்லாத்தையும் கதைக்கிறேன். மற்றது என்னென்னா சொல்ல மறந்து குடிப்பழக்கங்கள் இருக்கு உங்களுக்கு? இல்லை 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 இல்லை. ஒரு சில பேர் சொன்னவை குடிக்கிறோம் ஓமட்டு தான் சில பேர் சொன்ன அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் யோசிக்காங்க. இல்லை இந்த பழக்கம் என்ன உண்மையா இல்லையோ இல்லாட்டா என்னென்ன இல்லை உண்மையா இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் ஏதோ பிரச்சனையில் வந்தான்னு சொல்லி யாரை சொன்னான்னு சொன்னேன். இல்லாட்டா இருந்து தப்பினாலும் ஒரு அலுப்பு பஞ்சுக்கு நீங்கள் தண்ணி அடிக்கலாம், தப்பு இல்லையா? அது இல்லை இல்லை சொன்னது இல்லை என்னட்டு. ஆனால் அஞ்சாச்சோக்கு யாரோ சொன்னதான் அப்படி இதுண்டு. ஏண்டா நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் காசு உழைக்கிறீங்க. அதில் வந்து சில நேரங்கள் நீங்கள் குடிச்சு ஒரு அரைவாசி அழிஞ்சேன்னு சொன்னால் இன்னும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியா இன்னும் கொஞ்சம் விசுவாசமாக இருங்கோ. நாங்கள் இடம் சொன்னாங்களுக்கா வாரம் அப்போ நீங்கள் விளக்கிட போகிறீங்க. அண்டா கடுங்கோ நாங்கள் போட்டு வரோம் சொல்லிட்டு போகிறோம். கடுங்க சொல்லிட்டு போனால் ஓகே. இந்த பைப் தண்ணியெல்லாம் போட்டியாச்சா? அப்போ நீங்கள் எவ்வளோ காலம் பேர் ஐயா? நான் வந்து 1.5 மாதம். எவ்வளோ இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு மேல் பார்வையாக உங்க வந்து நிற்க போகிறேன். அப்போ இட ஓமந்தையெல்லாம் இருக்கிறேன். இவன் சொந்த இடம் வந்து ஜாழ்ப்பாணம் பருத்துத்துறை தும்பலையில். தும்பலையில் இருக்கிறேன். இவன் தற்காலிகமும் இப்போ வந்து ஓமந்தையில் இருக்கிறேன். இந்த காணியை இந்த பண்ணையை இதுவில் மேல் பார்வை பண்ணுறது இவர் தான் வந்து செய்ய போகிறேன். சரிங்க, நீங்களுக்கா கொஞ்சம் சரியான மாதிரி கொஞ்சம் விசுவாசமாக இருங்க. அந்த அண்டாக்க 1.5 மாதமா நீங்கள்? அவர் 2 வருஷ காலமாக இருக்கிறாரு. இவர் எவ்வளவா? 1.5 மாதமா? சும்மா வா சொல்லுது. அப்போ
ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ ஆளுக்கு தெரியலை, கணக்கு தெரியலை பிறகு ஏன்னா அண்டாக்கா கடுங்க அப்படியே காய்ச்சிட்டு அப்போ சரி நாங்கள் டைம் ஆகுது. உங்களை விட எனக்கு டைம் ஆகுது. பால் அந்த கரெக்ட் டைமுக்கு கொடுக்காட்டி எனக்கும் பிரச்சனை. எடுக்கணுமே அந்த அடுப்பு அடக்கண்டா சொன்னோம். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, நான் இந்த டேட் ஆஃபில் எடுக்க வீடியோ எடுக்கிறக்காண்டி. இல்லை இல்லை இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையும் ஐயா. ஓ டைலாகுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓ அண்டா. ஓ நாங்கள் வெளுக்கிட போகிறோம். ரங்க போறீங்களா? ஓ ரங்கப்புறம். ஓ வடிவா. ஓ பால் கொடுக்கணும், வெள்ளார கொடுக்க போறோம்னு சொன்னவர். ஓ இந்த கங்களால் இந்த பாலும் கொஞ்சம் இழுத்து போட்டது அம்மாடு. ஓ அது ஆக்கள் நின்றா கொடுக்காது. அம்மா அம்மா மாடு அப்படித்தான் கொடுக்காது. ஓ ஓ ஓ மற்ற எல்லாரையும் வந்து பார்த்துட்டோம், சந்தோஷம். நல்ல பெரிய வீடு, பெரிய காணி. உண்மையில் ஓகே. நான் இப்போ வீடியோ காண்டி சொல்லல அண்டா. ஐயா பரவாயில்ல, சூப்பரான ஆள், நல்லா பழகுறார், நல்ல விசுவாசமாக இருக்கிறார், பார்க்கவே தெரியுது. நான் நான் என்ன விஷயம்னு சொன்னாலும் நான் தெரிந்தேன், வெளிப்படையாக அண்டா கதைக்கிறேன் நான். உங்களோட வீடு உங்களோட ஊர் அவர். ஓ பருத்துறேன்னு சொன்னேன் வேறு ஆளும். ஆனால் பருத்துறேன், ஆனால் ஆளை ஒரு நாளும் கண்டதில்லை நான். அவர் முதல் சவுதி அரேபியாவில் இருந்தவர். நான் அங்கால பக்கம் போகல தானே. அப்போ ஓகே. நீங்கள் இப்போ டைம் எத்தனை மணி ஏண்டா உங்களுக்கு? இப்போ நான் விடிய வேலை கிளம்பிட்டேன். நீங்கள் 2 மணிக்கு அடிச்சு எழுப்பினேன் எங்களை டைம். நீங்கள் சொன்னீங்க இல்லை 6 மணி போல ரூபம் போக சொல்லி. அப்போ எனக்கு இரவுல நித்திரியே இல்லை, இனிமேல் தான் நான் போய் சாப்பிடுவோம். பிரச்சனை இல்லை எல்லாம் வளர்க்குறீங்களேன்னு. ஓ சாரா கிரிக்கோழி எல்லாம் வளர்க்குறோம். பார்க்கவே நல்ல ஒரு சந்தோஷமாக கிடையாது. ஒரு குடும்பங்களோட நின்றுட்டு போகிறவன் கிடையாது எனக்கு. அப்படியா? ஓ உண்மையா? உங்களோட ஃபேமிலி ஆக்களோட நின்று சேர்ந்து பழகிட்டு போகிற மாதிரி கிடையாது. அந்த எப்படி சொல்கிற அந்த ஓ அந்த மனுஷர் மாதிரி வளர்க்குறீங்க உண்மையா, பிள்ளைகள் மாதிரி எல்லாத்தையுமே, அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே எல்லாரையும் பார்த்துட்டேன். கொஞ்சம் கங்களில் கொஞ்சம் சரியான கோவமாக நிற்கிறேன். வேண்டாம் நான் கனகாலமாக விரையில இல்லை இஞ்சால பிடிக்காது. அப்போ கொஞ்சம் அப்போ வந்து பழகச்சேரி. சரி அப்போ நாங்கள் வெளுக்கிட்டு அங்கே போகிறோம். என்ன நாங்கள் வீட்டை போகிறோம். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயண்டாடும் ஒன்று அடிக்கடி வந்து ஓ ஓ அடிக்கடி வந்து பார்க்குறேன். கொஞ்சம் பார்வையில் கொஞ்சம் பிள்ளையாத்தாங்க 2 பேர்ட்டையும். நான் சும்மா தான் நான் நம்பல. ஆக்கள் ஓகே, ஆக்கள் சூப்பரான ஆக்கள். உண்மையா சோழி இல்லையா? உண்மையா? ஓ உண்மையா ஓகேங்கண்டா, நம்பலாம். பால் பார்த்த தெளிவுமே இல்லை. பால் கறந்த வாண்டைக்கு நான் வீடியோ போடுவேன், இடைக்கு பாருங்க. உண்மையா சீரியஸா? நான் நாளை சேர்த்து விட போகிறேன், ஓமந்தெல்லாம் சேர்த்து விட போகிறேன் நாளை பால் கறக்குறாக்கு. ஓமுங்கண்டா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேணும் போல. ஓ போடுங்க. ஓ ஒரு 20 நிமிஷம் காணும். ஓ அது பரவாயில்லைண்டா, அது பரவாயில்ல. நாங்கள் வந்து போகிறோம், யோசிக்கதே இல்லை. நீங்கள் அங்கே இருந்தங்க நம்பி ஃபோன் பண்ணி கதைச்சி இதில் போய் சொல்கிறோம், இதெல்லாம் பெரிய உதவியே இல்லை எங்களுக்கு, விஷயமே இல்லை. நான் வந்து போகிறேன் கூட சுவம். என்ன ஓமோம் ஓமம் விளங்குதான்டா? இல்லை நீங்கள் அங்கே வெளிநாட்டிலேருந்து கூட நீங்கள் கதைக்கிறீங்க தானே, எங்களை நம்பித்தானே சில விஷயங்களை சொல்கிறீங்களா? அப்போ எங்களுக்கு ஒரு இதில் 1/2 மணி நேரம் இருந்தாலும் வந்து போகிற விஷயம் இல்லை தானே. பரவாயில்ல, நாங்கள் வந்து போகிறோம். எல்லாம் கொண்டு போகுது. இங்கே விளையாட்டு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். விளையாட பிடிக்க எவ்வளோ? ஓ கொண்டு 65 ரூபா அப்படியே கொடுக்குறோம். ஓ இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சரி அப்போ அண்டா ஆள் வல்லாறு எல்லாம் கொண்டு ஆள் விற்கிறார், கொண்டு போகிறார், விளக்குறார். அப்போ நாங்களும் அப்போ விளக்குறோமேண்ணே. ஒரு வல்லாறு ஒன்று பண்ணி கொண்டு போகிறேன். அதான் சொல்கிறேன், சொல்லலாம் செய்யக்கூடாது, எல்லாம் சொல்கிறேன். 1 பண்ணிட்டு போகிறேன், 1 தாங்குவோம் எங்களுக்கு. சரி நீங்களே அப்போ ரெஸ்ட் எடுங்க. ஓகே பார்த்துட்டேன்னு சொல்லுங்கள். ஒன்று காணும் எனக்கு, 1 காணும். சொல்லுங்க. அவையில் 5 பிடி கட்ட வேண்டி.
அப்ப இப்படி செய்வேன் ஐயாட்ட சொல்லி ஒரு பிடி பண்ணி பிடிக்க கூடும். நான் அப்படியும் கொடுக்குறேன்டி. அப்படியும் கொடுக்குறோம். ஐயா ஐயா எனக்கு ஒரு பிடி வெள்ளார பிடி கட்டி கொடுங்க, இல்ல 2 பிடி கட்டி கொடுங்க. ஓகே ஓகே. 2 பிடி கட்டுங்க, ஒரு பிடி காணாது 2 பிடி கட்டி கொடுங்க. ஓகே. என்னய்யா? சரி ஆண்டி. ஓகே. பாத்துக்கொள்ளுங்க. மோகன வாங்கட்டும், பாத்துக்கொள்ளுங்க. நாய் கடிச்சு போடும், பாத்துக்கொள்ளுங்க. என்னய்யா? ஓமாண்டி. மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் நல்லா. அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயுங்க தெளிவுக்கு வேணும். விளங்கல. இது ஒவ்வொரு நாள் சம்பல் போட்டு சாப்பிடுவோம். நல்ல மேன் அவ்வளோ மேன். நம்ம ஆக்கள் தானே சாப்பிட, சிங்கிள் ஆக்கள் விட மாட்டாங்க. வல்லாரேண்ணே வல்லார பொன்னாங்கண்ணி குட்டுக்கோளை இந்த இது கங்கும் புல்லாண்டான காணி தானே. அதெல்லாம் அண்டி. அந்த அங்கால இந்த சின்ன கொட்டில் மேலே கிடக்கு. அது என்ன ஸ்விம்மிங் பூலா? ஆமாம். தம்பி சரி சரி.